நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம ஜானகி இருக்காங்கல்ல, ஜானகி வந்து கார்த்தியோட கதைய வந்து முடிச்சுட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். கார்த்திய வந்து கொன்னுட்டாங்க. அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மாயாவும், கார்த்தியும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் எவ்வளோ தைரியம் இருந்தா நீ வந்திருப்ப. சரி பரவால்ல வந்தது தான் வந்துட்ட. அவள விட நீ நல்லா தான் இருக்க" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "டேய் எவ்வளோ தைரியம் இருந்தா நீ என்கிட்டயே வந்து இப்படியெல்லாம் பேசுவ. உன்னை சும்மா விடமாட்டேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் ஜானகிக்கு வந்து டவுட் ஆயிடுச்சு. என்னடா மாயா போய் இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் வீடு திரும்பலையே! ஒரு வேளை வந்து கார்த்திகிட்ட இன்னும் மாட்டிக்கிட்டாளோ! அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டவுட் ஆயிடுச்சு. சரி யாருக்குமே தெரியாம நம்ம கிளம்பிருவோம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கிளம்புற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா பார்வதி வந்து எந்திரிச்சு தண்ணி குடிக்க வராங்க. அந்த நேரத்தில பார்த்தா என்ன ஜானகி காணோம் எங்கே போயிட்டாங்க? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. எங்கே போனாங்கன்னு தெரிலையே! அப்படின்னு சொல்லிட்டு சரி ரூம்குள்ளே போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போய் பார்க்காங்க. அங்கே இல்ல. சரி மாயா கிட்ட இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிட்ட போய் பார்க்காங்க. மாயா கிட்ட இல்ல. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு போய் பத்மா வந்து எழுப்புறாங்க. அக்கா அக்கா எந்திங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே பத்மா வந்து எந்திரிக்காங்க. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே இல்லை அங்கே ஜானகி அவங்கள காணும் வாங்க பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்க ஏதாவது ரூமில் தூங்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைக்கா வாங்கக்கா எங்கேயுமே காணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க 2 பேரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் அந்த இடத்துக்கு வந்து நம்ம இவங்க வந்துடுறாங்க. பத்மாவோட அம்மா வந்துடுறாங்க. ஏய் பத்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இங்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் இல்லை அண்ணியையும் மாயாவையும் காணோம் எங்கே போனாங்கன்னு தெரிலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னது காணுமா அது இந்த ராத்திரிலையா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்காங்க. அதான் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம பூஜையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கல சாமிக்கு அந்த நேரத்தில் பார்த்தா நடந்து போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ரகுராமுக்கு வந்து கால் தட்டி கீழே விழுக போகிறாரு. அண்ணே என்னாச்சுண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே சும்மா கல் தானே தட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவராம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க ஊர்வலமாக சாமிக்குள்ளே போய்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம கார்த்திக்கும் மாயாவுக்கும் வந்து சண்டை அதிகமாகிடுச்சு. டேய் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கை கலப்பெல்லாம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஸ்டேஜில் பார்த்துக்கிட்டோம்னா மாயா வந்து அந்த ரூமில் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து நம்ம கார்த்தி எரிஞ்சு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கார்த்திக்கும் கோவம் வந்துடுது. இதுக்கு மேலே இவ்வளோ விட்டால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு தள்ளி விடுறாங்க. தள்ளி விட்டோடனே பார்த்தா அவங்க ஒரு இடத்துல வந்து முட்டி அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. கீழே வந்தோடனே ஏய் மாயா எந்திரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் எழுப்புறாங்க. மாயா வந்து மூச்சு பயிற்சி இல்லாமல் இருக்காங்க. என்ன மாயா நடிக்கிறியா ஒழுங்காக எந்திரிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அமைதியாகவே இருக்காங்க. என்ன மயங்கிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு மூக்குக்கிட்ட வந்து கையை வச்சு பார்க்காங்க. மூச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி இன்னும் சாகலை உயிரோட தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக வந்து அவங்கள தூக்கி கொண்டு போய் இங்கே போடுறாங்க. பெட்டில் போட்டுடுறாங்க. பெட்டில் போட்டுட்டு அங்கே பார்த்தா மாயாவோட அழகை வந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே இவ்வளோ அழகாக இருக்கே நான் தான் உள்ளூர்காரியை பார்த்துட்டு சுற்றிட்டு இருந்துட்டேன். ஆனால் சீனு விவரமாக வந்து உன்னைய பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். என்ன தான் வெளிநாட்டுக்காரி தான். ஆனால் சீனுக்கு கொடுத்து வைக்கலையே உன்னை கல்யாணம் தானே பண்ணியிருக்கான். உன்னை அனுபவிக்க முடியாமல் இருக்கான். பரவாயில்ல நான் அனுபவிச்சுக்கிறேன். அதுக்கடுத்து வந்து அவன் அனுபவிக்கட்டும் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேசிக்கிட்டே இருந்துட்டு சரி இன்னும் கொஞ்சம் போதை ஏற்றிட்டு வருவோம் அப்போ தான் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் பார்த்தா அங்கிட்டு வந்து திருப்பி சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அங்கிட்டு பார்த்தா ஜானகி வந்து நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு கூடி வந்து லிங்கம் வந்து வராங்க. என்ன இது ஜானகி அம்மா மாதிரி தெரியுதே இங்கிட்ட அன்னைக்கு போகிறாங்களே நான் இதுவும் இந்த நேரத்தில் போகிறாங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே வந்து ஜானகியை வந்து ஃபாலோ பண்ணி நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்துட்டோம்னா ஜானகி வந்து புவனேஸ்வரி அவங்க தோட்டம் இருக்குல்ல அந்த கார்டன் ஏரியா பக்கம் நடந்து வர்ற மாதிரி காட்டுறாங்க. என்ன இது புவனேஸ்வரி அவங்க பண்ணை வீடாச்சே இந்த சைடு எதுக்கு போகிறாங்க இந்த அம்மா என்னவா இருக்கும் சரி என்ன இருந்தாலும் இன்றைக்கி விட போகிறது கிடையாது நம்ம போய் பார்த்துட வேண்டியதான்னு சொல்லிட்டு அவங்களும் பின்னாடி போய்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்கல்ல கார்த்தி வந்து மாயா பக்கத்தில் போய் படுக்க போகிறாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் தான் வந்து நம்ம ஜானகி வந்து என்ட்ரி கொடுக்காங்க. என்ட்ரி கொடுத்தவொடனே டேய் பொறுக்கி போயில என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. ஏய் எதுக்கு நீ இப்போ இங்கே வந்த இவளே தேவையில்லாமல் வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டா நான் விரிச்ச வலை உன் பொண்ணுக்கு தான் கடைசியில் இவன் வந்து மாட்டிக்கிட்டா சரி வந்தவளை ஏன் விடுவானேன்னு சொல்லிட்டு நானே வந்து என்ஜாய் பண்ண போய்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெளியில் போயிரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அனுப்பி வைக்கேன் கூட்டு போ அப்படிங்கிற மாதிரி வந்து கார்த்தி வந்து தெனாவட்டா பேசிக்கிட்டு இருக்காங்க. டேய் எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் வீட்டு பொண்ணு மேலேயே நீ கை வைப்பேன்னு சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் உங்கள் வீட்டு பொண்ணு என்ன நாளைக்கு உன் பொண்ணு மேலேயே நான் கை வைக்கத்தான் போகிறேன் சரியா இன்றைக்கி நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் ஏன்டா இப்படி இருக்க ஏன்டா பொண்ணுங்களோட வாழ்க்கையை வந்து சீரழிச்சிக்கிட்டு இருக்க அந்த வீடியோ வச்சு தானடா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் அந்த வீடியோ ஏன்ட்ட தான் இருக்குது நாளைக்கு ரிலீஸ் ஆயிரும் நீயும் உன் புருஷனும் தூக்கில் தொங்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து தெனாவட்டா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜானகிக்கு வந்து கோவம் வந்துடுது. சரின்னு சொல்லிட்டு திருப்பி கார்த்தியும் ஜானகியும் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து கார்த்தி வந்து திருப்பியும் ஜானகி வந்து தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டுட்டு இவரு மாயா பக்கத்தில் போகிறாங்க. டேய் எவ்வளோ தைரியம் இருந்தால் இவ்வளோ சொல்லியும் நீ மாயா பக்கத்தில் போகல உன்னை வந்து இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராதா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து ஒரு இரும்பு ராடு இருக்குது. அந்த ராடை எடுத்து கொண்டு போய் மண்டையிலே அடிச்சிடுறாங்க.
மண்டையில அடிச்ச உடனே அவர் அப்படியே மண்டைய பிடிச்சிட்டு கீழ வந்து மயங்கிடுறாங்க. இது எல்லாத்தையுமே அந்த பக்கம் நின்னு லிங்கம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐய்யய்யோ! என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் வாய பொளந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து மாயா போய் எழுப்புறாங்க. மாயா போய் எந்திரிச்சா மாயா வந்து எந்திரிக்கவே இல்ல. பக்கத்துல தண்ணி இருக்கு. தண்ணி தெளிச்சு மாயாவ எழுப்புறாங்க. "மாயா எந்திரி எந்திரி" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. எந்திரிச்ச உடனே "பெரியம்மா நீங்க எங்க இங்க?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "உன்னைய தேடி தான் வந்தேன். ரொம்ப நேரமா ஆள காணோம்ல. இங்க வந்து பார்த்தா இவன் வந்து உன்னை கெடுக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கான்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஐய்யய்யோ!" அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து என்னாச்சு அப்படிங்கிற மாரி சொன்னோனே, சும்மா அங்கனக்குள்ள கம்பி இருந்தது. அத எடுத்து அடிச்சேன். அடிச்சேன் வந்து லேசா மயங்கிட்டான். "வா போவோம், வா போவோம்ன்னு" சொல்லிட்டு ஜானகி வந்து கூப்பிடுறாங்க. "ஐயோ! பெரியம்மா இருங்க. அங்க பாருங்க. தலையில இருந்து எவ்வளோ பிளட் வந்துகிட்டு இருக்குன்னு பாருங்க. வாங்க என்னாச்சு? ஏதாச்சுன்னு அவனுக்கு போய் பார்ப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வராங்க. அங்கனக்குள்ள போய் மூக்குக்கிட்ட வந்து கை வச்சு பார்க்காங்க மாயா. பார்த்தோனே பார்த்தா மூச்சே வரல. "ஐய்யய்யோ! அவன் வந்து செத்துட்டான் பெரியம்மா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னது செத்துட்டானா?" அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு டைம் போய் நம்ம இவங்க இருக்காங்கல்ல, ஜானகி போய் திருப்பி செக் பண்ணி பார்க்காங்க. பார்த்தோனே அவங்களுக்கு ஷாக் ஆயிருது. கார்த்தி வந்து செத்தத பார்த்தோனே அவங்க 2 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. அந்த இடத்துல நின்னு அழுதுகிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே லிங்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து சூப்பர் ட்ரீட் ஒண்ணு கிடைச்சிருக்கு. விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு லிங்கம் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.